மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுரேஷ் அவர்களே, இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 288 ஊராட்சிகளிலிருந்து வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஊராட்சி செயலாளர்களே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகளே, மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளே, அரசினுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே, நிகழ்ச்சிக்கு உழைத்த அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறப்பான வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளான இன்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தியபடி எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னையில நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களை தொழில் முனைவோராக்கின்ற வகையில தமிழ்நாடு அரசினுடைய அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ 100 தூய்மை பணியாளர்களுக்கு கழிவு நீர் அகற்றுகின்ற அந்த மெஷின்களை மானியத்தோடு வழங்கி இருக்கின்றாங்க. அதே போல தமிழ்நாடு எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா அமைச்சர்களும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கின்றாங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலையும் 230 தூய்மை பணியாளர்களுக்கு 700 சேஃப்டி கிட்ஸ் பாதுகாப்பு உபகரணங்களை நாம இங்க வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாநகராட்சியும் நகராட்சியையும் ஊராட்சிகளையும் அழகாக பராமரிக்கின்ற தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையை அழகாக நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும். இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கிட், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட 364 ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கின்றோம். 7200 பயணிகளுக்கான 38 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட நிகழ்ச்சிகளையும் பொருள்களையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கின்றேன். கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கேன், சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன், விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்றேன். ஆனா இன்றைக்கு முதன்முறையாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெற நான் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 3 நாட்களுக்கு முன்பு செங்கல் புயல் கனமழை காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பாதிப்புக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனா தமிழ்நாடு அரசு எடுத்த அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன. அதனால்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஊரக வாழ்வாதார இயக்கம் உட்பட அனைத்து துறைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமப்புறத்திலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வரணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது, இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். இதன் தொடர்ச்சியா பல்வேறு மாவட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஏராளமான ஸ்போர்ட்ஸ்மேன் வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கி வராங்க. இந்த மாவட்டத்தை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை யாஷினி இங்க வருகை தந்திருக்கிறாங்க. இவர் ஏசியன் ஜூனியர் அண்ட் கேரட் சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி, கேலோ யூனிவர்சிட்டி கேம்ஸ், இப்படி பல சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இதுவரை 47 பதக்கங்கள் 47 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கிறார். தனது வெற்றிகளின் மூலம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்களுடைய யாஷினுடைய வெற்றி பயணம் தொடர நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். அவருடைய பெற்றோர்கள் அவங்களுடைய கோச்சஸையும் நாம் வாழ்த்துவோம். அதே போல இந்த மாவட்டத்தை சேர்ந்த பளுதூக்கம் வீரர் தம்பி அஜித் இங்கே வந்திருக்கிறார். சீனியர் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் 2023 தங்கப்பதக்கம், 7 முறை நேஷனல் சாம்பியன் பட்டம் என இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய பெருமையாக உயர்ந்து நிற்கும் தம்பி அஜித் அவர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே போல அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய கோச்சஸுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். விளையாட்டுல சாதிப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக அதன் மூலமாகவும் நிதி உதவியை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசு பணியில 3% இடஒதுக்கீடு என இந்த முறை சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்கிறோம். குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் கையாலேயே அந்த 100 வேலை வாய்ப்பு உறுதியும்
உறுதி செய்வோம். இப்படி பல்வேறு நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சென்ற வாரம் கூட புதுடெல்லியில ஒரு நிகழ்ச்சி ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2024ல தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருதுன்னு பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு அந்த உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ற வருடம் இதே மாதிரி மிகச்சிறந்த பிரபலமான பத்திரிகை இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மற்றும் சிஐஐ ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அவார்ட்ஸ்லயும் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்ற விருது கிடைச்சது. படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக கூறினா அதற்கு இணையாக படித்து சாதித்த லட்சம் பேரை காட்டுறன்னு தமிழ்நாட்டில் கல்வியை முன்னிறுத்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. உங்களுடைய பிள்ளைகளை, தாய்மார்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளை காலையில உணவு கொடுத்து வகுப்பு அனுப்புறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த மாதிரியான திட்டங்கள் தான் நம்முடைய திராவிட மாடலுடைய தனித்தன்மை. யார் யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. அப்படி ஒரு வரலாறு தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு போட்ட விதை. தமிழ்நாட்டு பெண்கள், மகளிர், நீங்க பொருளாதாரத்திற்கு வேற யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு உங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழுக்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தலை நிமிர்ந்தும் உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைத்துள்ள மண் நம்முடைய தமிழ்நாட்டு மண். பெரியார் கண்ட கனவை கலைஞர் சாத்தியப்படுத்தினார். இதுவரை நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் மகளிர் சுய குழுக்களுக்கு 92,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மகளுடைய வாழ்க்கை தரத்தை இந்த திராவிட மாடல் அரசு உயர்த்தி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அரணா பாதுகாப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க, என்றைக்கும் அவர் இருப்பார். இன்னைக்கு உங்களுடைய சுயமரியாதை மேலும் அதிகரிக்கும் விதமாக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. மகளிர் நீங்க உயர்ந்தாதான் ஒட்டுமொத்த சமுதாயமே உயரும். அந்த நோக்கில தான் இன்னைக்கு 3000 மகளிருக்கு 30 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்பை கொடுக்க இருக்கின்றோம். இந்த கடன் இணைப்பின் மூலம்